நான் உனக்கு குமரிக்கண்டம் பத்தி ஒரு அழகான கதை சொல்ல போறேன். அங்க ஒரு ரொம்ப அழகான இளவரசி வாழ்ந்தா. இளவரசி கதையா? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. ஒரு காலத்தில் குமரிக்கண்டத்தில் தமிழ் மணம் கமழும் ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் மையத்தில் பெருமையோடு நின்றது அந்த அரண்மனை. அந்த அரண்மனையில் மலர் என்ற இளவரசி வாழ்ந்து வந்தாள். மலர் இளவரசி அழகானவள்தான், ஆனா அதைவிட ரொம்ப நல்ல மனசு கொண்டவள். இந்த அரண்மனை என் பொறுப்பு. தினம்தோறும் இளவரசி தன் மக்களைப் பார்த்து சந்தோஷப்படுவாள். அரண்மனை மாடியில் நின்று அவள் ஊரை பார்த்தாள். மக்களின் சிரிப்புதான் அவளுக்கு உண்மையான செல்வம். மக்கள் சந்தோஷமா இருந்தா அதுவே என் வெற்றி. மலர் இளவரசி அதிகாரம் பேசவில்லை, அன்பு பேசினாள். மக்கள் எல்லாரும் அவளை தங்கள் சொந்த மகள மாதிரி பார்த்தார்கள். பூக்களின் நறுமணம் போல அவள் பூக்களின் ராணி அவள். அவள் அன்பும் நேசமும் நிறைந்தவளாக அனைவராலும் நேசிக்கப்பட்டாள். அங்கே மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அந்த சந்தோஷம் ஒரு பெரிய புயலுக்கு முன் வந்த அமைதியா இருக்கும்னு யாருக்கும் தெரியல. தொலை தூரமாயினும் தன் மக்களைச் சந்திக்க அவள் அரண்மனையை விட்டு புறப்படுவாள். அந்த நாள் மலர் வாழ்க்கையை மாற்றப் போகுது. அவள் ஒரு கிராமத்தின் அழகெல்லாம் ஒரு பூவா பிறந்தது போல். இளவரசி மலர் வராங்க. அவள் ஒரு கிராமத்தின் அழகின் ராணி, பூக்களின் வாசம் சுமந்த தெய்வதை. நடக்கும் பாதையெல்லாம் மலருது, மண்ணும் அவளை பார்த்து சிரிக்குது. அழகா விளையாடுங்க. எனக்கு கொஞ்சம் தாங்க. அவள்தான் பூக்களின் ராணி, வாசமே அவள் அடையாளம். அவள் இருக்கும் இடமெல்லாம் பூங்கவை மாறும் காலம், பூங்கவை மாறும் காலம். பூக்கள் அவளை தேடுது, வாசம் அவளை சூழுது. இந்த உலகம் சொல்கிறது அவள்தான் பூக்களின் ராணி. அவள்தான் பூக்களின் ராணி. மலர் சிரித்தாள். அந்த சிரிப்பில் நிம்மதி இருந்தது. ஏதோ சரியில்ல. ஆனா வானம் மெதுவா மாற ஆரம்பிச்சது. மலர் ஏதோ சரியில்லைன்னு உணர்ந்தாள். காற்று முன்னாடி போல இல்ல. கருமேகங்கள் கூட ஆரம்பிச்சது. இந்த மேகங்கள் இயல்பா இல்ல. அந்த மலை மேல ஒரு மந்திரவாதி. மலர் திரும்பி பார்த்தாள். அவளுக்குள் ஒரு பதட்டம். இந்த ஊர் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்தான். இந்த மகிழ்ச்சி அதிகம். அவன் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான். இந்த ஊர் மேல் சாபம் விடுகிறேன். அம்மா, அப்புறம் என்னாச்சு? இப்போ தூங்கு கண்ணு. நாளைக்கு மீதி கதைய சொல்றேன். சரி அம்மா. நல்லா தூங்கு.